நல்லா படிச்சிட்டியா? சரியாவே படிக்கலடி, பயமா இருக்கு. நீ ஏன் சோகமா இருக்க? படிச்சிட்டியா? படிச்சேன்டி. பின்னையே சோகமா இருக்க? விஸ்வநாத் பாரதி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். விஸ்வநாத் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கேண்டி வருத்தம்? விஸ்வநாத்னா உசுரு. அப்படியா? யார் சொல்லு பாக்கலாம். அட கரெக்டா சொல்லிட்டாளே, எப்படிடி? ராஜு வரதா முதல்ல பாத்துட்டா. இல்லடி, அவன் இந்த பக்கம் தானே இருந்தா, நீ தானே பார்த்த. பின்ன எப்படி கரெக்டா சொல்ல முடியும்? அவகிட்ட ஒரு பவர் இருக்கு. பவரும் கிடையாது, சவரும் கிடையாது, வெறும் பேச்சல். இல்லடி, எங்க ரூம்ல கூட அப்படித்தான். ரூம் எடுத்துங்க யாராவது கண்ணை பத்தினா கரெக்டா கண்டுபிடிச்சிடுவா. நான் நம்ப மாட்டேன்பா. வேணும்னா செக் பண்ணலாமா? யார கண்ணு போத்துனாலும் கண்டுபிடிச்சிடுவாளா? ஏண்டி, நான் அப்படியா சொன்னேன்? என் கூட தொட்டி பழகுறவங்க யாராவது என் கண்ணு பொத்துனா கண்டுபிடிச்சிடுவேன் சொன்னேன். நாங்க எல்லாரும் தான் உங்க கூட தொட்டு பழகுறோம். உங்கள யார் என் கண்ணு பொத்துனாலும் கண்டுபிடிச்சிடுவேன். சேலஞ்ச். என்னடி இது எக்ஸாம் எழுத போற நேரத்துல? சும்மா ரெடி, இவனுடைய சாமர்த்தியத்தை இப்ப பார்க்காம விடக்கூடாது. தள்ளிடி, வாங்க வாடிங்க. சாந்தா. யாரு? அடடே மேரியா? வேஷம்? அதை ஏன் கேக்குறேன்? எங்க அம்மா சோசியல் ஒர்க் போயிட்டு வராங்க. அதுக்காக இப்படியா? ஒரு ரியல் சோசியல் ஒர்க்கர் இப்படிதான் இருக்கணும். எங்க போய் என்ன வேலை செய்யறோமோ அங்க இருக்கிற மக்களோட நாம ஒன்னாயிடணும். அப்பதான் சமூக சேவையில ஒரு அழகு இருக்கும். இப்ப நீங்க அழகாவே இருக்கீங்க. ரியலி? எஸ், தேங்க் யூ. கரு கரு. அப்பா, காலையில இருந்து இன்னும் பேப்பரே பாக்கலப்பா. என்ன இருக்கு? எங்க காலேஜுக்கு சம்மர் ஹாலிடேஸ் கொடுத்துட்டாங்கம்மா. இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு புறப்படுறேன். ஓஹோ, உங்களை பார்த்து சொல்லிக்கணும்னு வந்திருக்கா. ஓஹோ, அடடே, எல்லா காலேஜ் லீவ் விட்டுருக்காங்க போல இருக்க. நாங்க இவ்வளவு நேரம் அதாம்மா சொல்லிட்டு இருக்கிறோம். அததான் சொன்னியா? எங்க அம்மா எதையுமே பேப்பரை பார்த்துதான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் வதந்திகளை எப்போ நம்புறது இல்லடி. அம்மா, நீங்களும் ராஜியும் இப்படியே என் கூட வாங்கல. எங்க எங்க எஸ்டேட்டுக்கு இப்படியே வந்தா எஸ்டேட்ல தேயிலை பறிக்கிறவ மாதிரி இருக்கும். எங்க அம்மாவும் தேயிலை பறிக்கிறவங்க தான். அப்படியா? உங்க அப்பா ஏதோ லீடர்னு சொன்ன? லீடர் என்னதும் இங்க இருக்கிற லோக்கல் லீடர்ஸ் மாதிரி நினைச்சிட்டீங்களா? எங்க அப்பா லேபர் லீடர், ரியல் லீடர். தலைவர் அங்க உண்ணாவிரதம் இருக்காரு, தொண்டர் இங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு. யோ, யாருக்கு யாரியா தலைவன்? அந்த ஆளை ஒண்ணு நாங்க தலைவனா ஏத்துக்கல. நீங்க ஏத்துக்கிட்டாலும் இல்லாட்டியும் உங்களுக்காகத்தானே அவர் உண்ணாவிரதம் இருக்காரு. அந்த ஆள் எங்களுக்காக உண்ணாவிரதம் இருக்கவும் தேவையில்ல, நாங்க சொல்லவும் இல்ல. போயா வேலையை பார்த்து. இப்ப வாய் இப்படித்தான் பேசிக்கும். நாளைக்கு போனஸ் அதிகமா குடுக்கறப்போ கை தானா வாங்கிக்கும். என்னமோ மைக்கிள் அவர் வீட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி பேசுற. நாங்க உழைக்கிறோம், முதலாளி கொடுக்கிறாரு. அத ஒழுங்கா வாங்க துப்பு இல்லைங்கிறதுனால தானே பாவம் அவர் உண்ணாவிரதம் இருக்காரு. என்ன சொன்னா கேளுப்பா. என்னம்மா இத்தனை நாள் கழிச்சு வர? பரீட்சை நேற்று தானே முடிஞ்சது. உங்க அப்பா உயிரை விட பரீட்சை தான் முக்கியமா? என்ன சொல்றீங்க? என்னம்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்கறீங்க. உங்க அப்பா 12 நாளா உண்ணாவிரதம் இருக்கிறதாவது தெரியுமா? உண்ணாவிரதமா? போய் பாருமா, உயிருக்கே ஆபத்தா. தலைவர் பொண்ணு இத்தனை நாளா எனக்கு ஏன் தகவல் கொடுக்கல? பிரச்சனை சுமூகமா முடிஞ்சதுன்னு நாங்க ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்தோம். கொஞ்சம் அமைதியா இருக்கு.
ஆவேசத்தால எதையுமே சாதிக்க முடியாது. ஓஹோ, உபதேசம் பண்ண வந்திருக்கீங்களாக்கும்? இல்ல, உங்க தலைவரோட உயிரை காப்பாத்த வந்திருக்க. உண்மையிலேயே உங்க நோக்கம் அதுவா இருந்தா நீங்க வர வேண்டிய இடம் இது இல்ல, ராமதுரை வீடு. நீங்க? நான் மைக்கேலோட பொண்ணு. என் பேரு மேரி. மிஸ் மேரி, எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது உங்க அப்பாவோட உயிர். அது மேல எங்களுக்கு மாத்திரம் அக்கறை இருந்தா போதாது, உங்களுக்கும் இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா ஒரு புனிதமான லட்சியத்தை அடையிறதுக்காகத்தான் எங்க அப்பா தன்னுடைய உயிரை பணைய வச்சிருக்காரு. உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் அவர் உங்களுக்கு ஃபாதர். பேர் மைக்கேல். இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிட்டா அது வெறும் பாடி தான். Is my father dying? Yes, almost. பயப்படாதீங்க, அப்படி ஒரு தற்கொலையை சட்டம் அனுமதிக்காது. டாக்டர், இவரை எப்படியாவது கட்டாயமா சாப்பிட வைக்கணுமே. எங்க தலைவர்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. இது பாருங்க, நான் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மிஸ்டர் ராமதுரை பார்க்கணும். உள்ள இருக்கார், போங்க. வணக்கங்க. நீ மேரி தானே? ரொம்ப வளர்ந்துட்டியே. No. நான் விருந்து சாப்பிட வரல. Yes, I know. உண்ணாவிரதம் இருக்கிறவங்க அப்பா விஷயமா பேச வந்திருக்கிறேன். But Mary, what can I do? கிட்டலாம் பல தடவை பேசி பார்த்துட்டேன், யாருமே சம்மதிக்க மாட்டேங்கிறாங்களே. சார், நான் ஒரு தலைவரோட வாரிசா வரல, ஒரு தொழிலாளியோட மகளா வந்திருக்கேன். எங்க அப்பாவுக்கு உயிர் பிச்சை கொடுங்க. 1,00,000 ரூபாய் பிச்சை போடுற அதிகாரம் எனக்கு மட்டும் இருந்திருந்தா உங்க அப்பா உண்ணாவிரதம் ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. முதலாளிகள்ங்கிறதுனாலேயே நாங்க ஒரு வர்க்கத்தின் ஜன்ம வைரிகளா கருதப்படுறோம். ஆனா நாங்களும் மனுஷங்க தான். எங்களுக்கும் கஷ்ட நஷ்டங்கள் உண்டு, ஆசைகள் நிராசைகள் எல்லாமே உண்டு. இது சொன்னா யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. எங்க அப்பா தனக்காக போராடல, அவர் பின்னால ஒரு வர்க்கமே இருக்கு. Of course. பட் 12 நாளா பட்டினி கிடக்கிறது உங்க அப்பா ஒருத்தருடைய வயிறு தான். முதல்ல அவர் சாப்பிட சொல்லுங்க. மத்தவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். போன வேகம் வர்றப்ப இல்ல, அதனால கைது செய்ய தவிர வேற மார்க்கமே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கும் மைக்கேலோட மயக்கத்தை தெளிய வச்சு பாக்குறேன். ஐ சே. நீங்க சொல்றது உண்மைதான். நீங்க என்ன சொல்றீங்க? ரூபாய் 5-10 விட்டு கொடுக்கறதுக்கு 1,00,000 யாருக்கு விட்டு கொடுக்க போறோம்? நம்ம லேபரர்ஸ்க்கு தானே. 2 பேரும் பிடிவாதமா இருந்து ஃபேக்டரி மூடி கிடக்கிறதுல யாருக்கு என்ன லாபம்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ப்ளீஸ். இதுல நாம 2 பேர் மட்டும் முடிவு எடுக்க முடியாது, மிஸ்டர் முத்தையாவையும் கேட்கணும். ஒரு ட்ரங்க் கால் போட்டு பேசிடுவோமா? எஸ், லெட் அஸ் ட்ரை. ஓகே, கம் ஆன். இப்ப நீங்க என்ன ஒழிக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. ஏன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய பார்ட்னர்ஸ் உங்க எல்லாருக்கும் 8% போனஸ் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ், நீ வந்து திருமண கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தான் எனக்கு அந்த செய்தி கிடைச்சது. உங்க அப்பா சாப்பிட வைக்கணும்னு தான் வந்தேன். டாக்டர், மைக்கேல், இதுல தலைவர் மைக்கேல், தலைவர் மைக்கேல், தலைவர் மைக்கேல், தலைவர் மைக்கேல், தலைவர் மைக்கேல். போதுமா, குடல்லாம் காஞ்சி போய் கிடக்குமா? நீ நினைக்கிற மாதிரி ஒரே நாள்ல எங்க அப்பாவோட உடம்பு சேர்த்திட முடியாது. எதுக்கு பாடற? என்ன மாதிரி
பொது வாழ்க்கையில ஈடுபட்டவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம். ஊராருக்காக உண்ணாவிரதம் இருந்துட்டு இப்ப தத்துவம் பேசுறது பாருமா. உண்ணாவிரதம் இருக்கிறது கூட கஷ்டம் இல்ல, ஆனா அதுக்கப்புறம் இப்படி படுற அவஸ்தையத்தான் என்னால பார்க்க முடியல. கேட்க மறந்துட்டேன். அம்மா மேரி, எப்படிமா இருக்க? உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? அதையெல்லாம் கூட நான் கேட்கல பாரு. உங்களுக்கு எங்களை பத்தி நினைக்க கூட நேரம் இல்லையே. அப்பா அப்படி எல்லாம் சொல்லாதுமா. ஓ, நீ அப்பா பொண்ணு இல்லையா? விட்டு கொடுப்பியா? எது எப்படி இருந்தாலும் மேரிய எம்ஏ வரையிலும் படிக்க வைக்கணுங்கிறது தான் என் லட்சியம். இனிமே நான் படிக்கிறதா இல்ல. மேரி, பின்ன என்னப்பா, நீங்க இவ்வளவு கஷ்டப்படும் போது நான் மெட்ராஸ்ல உட்கார்ந்து சொகுசா படிச்சுட்டு இருக்கணுமா? மேரி, உன்னை பத்தி நான் நிறைய கனவு கண்டுகிட்டு இருக்கேன். அதை கெடுத்துறாதம்மா. அப்படியா? அப்படின்னா நான் சொல்றபடி நீங்க கேட்கணும். என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் கஞ்சி சாப்பிடணும். முடியலம்மா. அப்ப நான் படிக்க மாட்டேன். குடுமா. அருளே, ஏன்பா மத்த மசான்னு நிக்கிற? வாயப்பா. கண்ணம்மா, போனஸ் வேண்டாமா? சுறுப்பா வாங்கலாம். மாரிமுத்து, கிருஷ்ணன், ரத்னம், மீனாட்சி, வேணுகோபால், பாப்பா சீக்கிரமா. கண்ணன், வள்ளியம்மா, சண்முகம், என்ன ரத்னம், ஸ்ட்ரைக் எல்லாம் வேண்டாம்னு சொன்னவனுங்க போனஸ் மட்டும் வாங்க வந்திருக்கானுங்க. வெக்கமா இல்ல? வரலாமா? ஏமா, நீ எஸ்டேட்ல தேயில பறிக்கிற பொண்ணா? நம்பவே முடியலையே. இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு தேயில பறிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே. ஏண்டா, அதுக்காக தேயிலையாவே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த பொண்ணு இவனுக்கு ஒண்ணு தெரியாதுங்க. அப்படியே இருங்க. பொண்ணுதான். ஆல்ரைட், உங்களுக்கு என்ன வேணும்? Girl, we all உயிர் நண்பன். That is life friend. We interested in seeing a beautiful locations. Why you know? Because of the thing of the beauty is of the joy of the ever. Even Tirukural himself has told. டேய், ஏண்டா போட்டு அந்த பொண்ணா இருக்கிற? பாவம், எஸ்டேட்ல வேலை பார்க்கிற பொண்ணு, நீயும் இங்கிலீஷும். டேய், இவன் என்ன சொல்றான் தெரியுதா உங்களுக்கு? He is very interested in seeing beautiful things wherever they are. Am I correct? ஏன் அளவுக்கு இல்லனாலும் ஓரளவுக்கு நல்லாவே இங்கிலீஷ் பேசுறீங்க. நீங்க எப்படி டிஏல படிச்சுக்கிட்டே டிகிரி வாங்குனீங்களா? You are a BT. 1 minute. Mister, this is indecent. மரியாதையா உங்க வழியை பார்த்துட்டு போங்க. அவன் எப்பவுமே இப்படி தாங்க. I meant you also. வண்டி எடு போ. BT, bye. ஏன்பா ஜேம்ஸ்,
வேலைக்கு போல? மனசு சரியில்லைங்க. மனசா? இல்லாத விஷயத்தை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அவர் உண்ணாவிரதம் இருந்து 1,00,000 ரூபாய் நஷ்டத்தை உண்டாக்கிட்டாரே. எதை சொல்ற? மைக்கேல் உண்ணாவிரதம் இருந்து வாங்கி கொடுத்த போனஸ் பணத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பேசுற? ஞாபகம் வச்சு. ஏதோ எல்லாம் வாங்கிட்டாங்கன்னு தான் நானும் வாங்கிட்டேங்க. ஆனா மனசார நான் வாங்கலங்க. பரவாயில்ல, இப்ப கூட நீ எனக்கு திருப்பி கொடுத்துடலாம். இவ்வளவு நேரம் உன் கையில இருக்காதே, தண்ணியா ஓடி இருக்கணுமே. நான் அது சொல்ல வரல முதலாளி. நான் யூனியன் தலைவனா இருந்தா இப்படி எல்லாம் உண்ணாவிரதம் இருக்க மாட்டேன். அப்படியே இருந்தாலும் முதலாளி கொடுக்கிற பணத்தை தொழிலாளி வாங்கிக்கணும்னு தான் சொல்லுவேன்னு ஒழிய இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். நீ எல்லாம் ஒரு தொழிலாளியா? இந்த எஸ்டேட்டுக்கு என்னைக்கும் ஒரே யூனியன் தான், அந்த யூனியனுக்கு தலைவர் மைக்கேல் தான். இந்த விஷயமா நீ ஏதாவது பேசின எனக்கு ரொம்ப கோவம் வரும். நீ வேலையை பாரு. போடா.
சாப்பிடுறாங்க. நான் உங்களை பாக்கலீங்க, டெலிவிஷன்ல பைனாகுலர்ல பாத்துட்டு இருந்தேன். Shut up. உங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல? இல்லைங்க, நான் டெஸ்ட் டியூப் பேபி. சரியா தான் பிறந்தேன். நீ எப்படிடா? என் உட்பி வைஃப் தவிர எல்லாருமே அக்கா தங்கச்சிங்க தான். நீ எப்படிடா? நான் ஒரே ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளை. நான் என்னங்க பண்ணிட்டோம்? மரியாதையா அந்த பிலிம் என்கிட்ட கொடுக்க போறீங்களா இல்லையா? ஒரு காப்பி 6 ரூபாய், உங்களுக்கு வேணா 4 ரூபாய்க்கு தரேன். எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறாங்க. இப்ப கொடுக்க போறீங்களா இல்லையா? ஐயா, இது நெகட்டிவ்ங்க. பிரிண்ட் போட்டாதான் படம் ஆகும். ஒண்ணு செய்யுங்க, இந்தாங்க விசிட்டிங் கார்டு. இந்த அட்ரஸ் எழுதினீங்கன்னா உங்களுக்கு காப்பி அந்த அட்ரஸ்ல என் அட்ரஸ் சேர்த்து எழுதி போறா. டேய், ஒரு அம்மா கோச்சுக்கு வந்துரு. ஒழுங்கா பண்ணிய பிரியாணி ஞாபகத்துல பிரார்த்தனையை விட்டுட்டியோன்னு பார்த்தேன். நான் ஒண்ணும் பிரியாணிக்காக ஏங்கல. போனஸ் கிடைச்சிருக்குது, பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்காளேன்னு தான் செய்தேன். அதோட போட்டுக்கிட்டியா? நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உங்க ஐயால பிரியாணி சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு? போடு போடு. அம்மாவை கிண்டல் பண்ணாம உங்களால இருக்கவே முடியாதப்பா. நீ ஒண்ணு, இப்ப என்ன கிண்டல கண்ட? அந்த காலத்துல சாப்பிட்டு சரி சரி. என்ன பாக்குற? முதல்ல உங்க உடம்ப தேர்த்திக்கணும். போடி பைத்தியம், என்னை விட என் பொண்ணுதான் எனக்கு முக்கியம். மேரி சீக்கிரம் சாப்பிட, இல்லைன்னு உங்க அம்மாவுக்கு கோவம் வந்துடும். அருவியில குளிச்சியா? சொன்னேன். உடம்பு கூட சுடுது. வர வர நீ சொல்ல பேச்சே கேட்கறது இல்ல. என்னவா நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? அதுக்கு ஏண்டி இப்படி கத்துற? தைலத்தை தேய்ச்சி விடு, சரியா போயிடும். நீ சாப்பிடுமா? ஆமா, எல்லாம் நீங்க குடுக்கற செல்லம் தான். சொன்னா கேட்டா தானே. இப்ப யார் அவசரப்படுறது? ஏன் மேரி, அருவியில போய் குளிச்சு இப்படி கடுமையான ஜலதோஷத்தோட வந்திருக்கியம்மா. நல்லா மூச்சு எடுத்து விடு. முதியெல்லாம் வலிக்குதுமா. திரும்பி போடுமா. அம்மா, தூங்குமா, தூங்கு. போதுமா. சொல்லுமா, ராத்திரி என்ன நடந்தது? மேரி, பேசுமா. ஏன் ஸ்ட்ரீட்ல இப்படி ஒரு சம்பவமா? என்னால் நம்ப முடியல இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், நாம எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், ஒரு பலனும் இல்ல. அவங்க அம்மாவையாவது அழைச்சிட்டு வர சொல்லுங்க, அப்போவாது பேசுவாளான்னு பார்ப்போம்.
போன வாரம் அவர் பட்டினி கிடந்து செத்துற போறாருன்னு கைது செய்ய வந்தேன். இன்னைக்கு அவர் பாடியை போஸ்ட்மார்ட்டம் செய்ய எடுத்துட்டு போறேன். ஆண்டவன் நம்மள அனாதையாக்கிட்டானேம்மா. ஜேம்ஸ், இந்த கொலை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? சார், யூனியன் சம்பந்தமா எனக்கு அவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது உண்மைதான். ஆனா அவரை கொலை செய்யற அளவுக்கு கொடுமையானவங்க இங்க யாருமே இல்லை சார். அவர் அவர் அவ்வளவு நல்லவர் சார். அவர் அவ்வளவு நல்லவர். மேரி, என்னமா நடந்தது? நீங்க மருந்து தடவுனதுக்கு அப்புறம் நான் தூங்கிட்டேன். நல்ல தூக்கத்துல என் உடம்புல ஒரு கை மெதுவா தடவி கொடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அது அது உங்க கைதான் நினைச்ச முதல்ல. அப்புறம் ஏதோ ஒரு உணர்வு, அது நீங்க இல்லைன்னு சொல்லிச்சு. திடுக்கிட்டு முடிச்சு பார்த்தேன். யாரோ ஒருத்தர் கையால என் முகத்தை மூடிட்டான். நான் போறேன்னே, அதுக்குள்ள அப்பாவோட குரல் கேட்டுடுச்சு. அப்புறம் அப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆளுங்களை பாத்தீங்களா? பார்த்தேன். சார், என்னம்மா தெரியுதா யாருன்னு? நம்ம மைக்கேல் பொண்ணு. எங்கம்மா இவ்வளவு தூரம்? எங்க அப்பா கொலை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இப்ப நாங்க எங்க போயிட்டு வந்து நிக்கிறோம்னு நீ நினைக்கிற? உங்க அப்பாவை கொன்னது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கத்தான். நானும் பாக்குறேன், ஒரு பய கூட நான் தான் கொன்னேன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். யோ, என்னையா அந்த பொண்ணு கிட்ட கிண்டல் பண்ணிக்கிட்டு? பின்ன என்னையா, உனக்கு தெரியும் நம்ம படுற பாடு. அம்மா, கொலைகேச கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஒண்ணும் சாதாரண காரியம் இல்ல. அப்படியே கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோ, அவன் தான் கொன்னான்னு கோர்ட்ல சாட்சியோட நிரூபிக்கணும், தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்க, அவன் அப்பீல் பண்ணுவான். அட, நாங்களும் அப்பீல் பண்றோம்னு வச்சுக்க, அதுக்கு மேல அவனும் அப்பீல் பண்ணுவான். அப்போ கொலைகாரனை கண்டுபிடிச்சாலும் தண்டனை நிச்சயம் இல்லைன்னு சொல்றீங்களா? தண்டிக்கிறது மன்னிக்கிறது நம்ம கையில இல்லம்மா, எல்லாம் ஜட்ஜு கையில தான் இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். சட்டத்தை நம்பி பயனில்லை. அது சாவகாசமா தான் தன்னுடைய வேலையை செய்யும். அதுக்கான சாட்சியங்கள் கூட எங்கிட்ட இல்லையே. அமைதியா இருந்த எங்க குடும்பத்தை அடிச்சது யாரா இருக்கும்? என்னையும் எங்க அம்மாவையும் அனாதையாக்க இந்த இடத்துல ஒருத்தர் இருந்திருக்கானே, அந்த அளவுக்கு எங்க அப்பா யாருக்கு என்ன கெடுதல் செய்தாரு? அப்பா, உங்க மேல ஆணையா சொல்றேன், உங்க சாவுக்கு காரணமானவ யாரா இருந்தாலும் அவனை பழி வாங்காம விட மாட்டேன். இது சத்தியம். இந்த அட்ரஸ் எழுதினீங்கன்னா உங்களுக்கு காப்பி அனுப்புறேன்.
டாப் சிங்கர் இன் ஹோட்டல் அட்லாண்டிக். ஓஹோ, நல்லா பாடுவேப்ப? ஏதோ பாடுவேன், எல்லாரும் நல்லா பாடுவேன்னு சொல்றாங்க. உங்க பொண்ணு கூட சொல்லுச்சு. என் பொண்ணு சொல்லிட்டாள்ல, அப்ப பரவாயில்ல. உட்கார். என்ன பாட்டு பாடுவ? இங்கிலீஷ். சேகர், இவங்க தான் எங்க அம்மா. மிஸ்ஸஸ் வனிதா சுவாமிநாதன், சோஷியல் ஒர்க்கர். ராஜி, தம்பிக்கு டீ கொண்டு வா போ. சரிம்மா. சேகர், என் பொண்ணு என்கிட்ட முதல்ல அறிமுகப்படுத்தி வச்ச பாய் ஃப்ரெண்ட் நீதான். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ராஜிக்கும் என்ன பிடிச்சிருக்கு. இனிமேதான் அதை பத்தி என்கிட்ட சொல்லுவான்னு நான் நினைக்கிறேன். ஐ வில் ஃபாலோ இட். மிஸ்டர் சுவாமிநாதன் இல்லையா? இல்லையா? இருக்காருப்பா. இங்க இல்ல, இங்கிலாந்துல. அது சரி, ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன பணம் வாங்குற? சொல்ல முடியாது. 1000 rupees, 2000 rupees. It depends upon the party. வாய்ஸ் இருக்கிற வரைக்கும் தான்ப்பா 1000 கொடுப்பாங்க. அந்த பணத்துல என்ன பண்ற? பேங்க்ல போடுறேன், செலவு பண்றேன். ரொம்ப செலவு பண்ணிட்டாதப்பா. Thank you. உங்களோட பேசிக்கிட்டு இருந்ததுல எனக்கு நேரம் போறதே தெரியல. ஆனா இப்ப ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இன்னொரு நாளுக்கு அவகாசமா வரேன். கண்டிப்பா. ஓகே, சீராஜ். ஓகே. நல்ல பையன் இல்ல? அப்பா அம்மா இருக்காங்களா? அதானே, அதெல்லாம் எங்க கேட்டுக்க போறேன். நான் கேட்டுக்கிறேன். அதே ஹாய் மேரி. என்னம்மா இப்பதான் வரியா? என்னடி, ஏன் இப்படி இருக்க? எப்படி இருக்கா? ட்ரெயின்ல இருந்து வந்த கலப்பு அசதியா இருக்கும். போமா, குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்க போ. குட் ஈவினிங். உள்ள வாங்க. யார் வேணும் உங்களுக்கு? என்ன இந்த இடத்தையே விலைக்கு வாங்க போறீங்களா? என்னையவா? என்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு மறதி அதிகம். எனக்கு ஞாபகம் இருக்கா? யார் நீங்க? முத்துமலை எஸ்டேட் பக்கமா போன வாரம் ஒரு அருவியிலே. சாரி, உங்களை போன வாரம் அப்படி பார்த்துட்டு இப்ப இப்படி பார்க்கும்போது எனக்கு நினைவு வரல. என்ன அருவியில தண்ணி இருக்கா? அடிக்கடி குளிக்கிறது உண்டா? என்ன அப்படி பாக்குறீங்க? இதாங்க நமக்கு வீடு, ஸ்டுடியோ எல்லாம். புரியலையா? அங்க பாத்தீங்களா, அது எனக்கு ரிசப்ஷன் ரூம், இது லிவிங் ரூம். சாரி, நான் பாதி சமயம் அங்கேயே இருப்பேன், அதனால அத லிவிங் ரூம். சாரி, இது 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 லிவிங் ரூம். ஒன் மினிட். இப்படி பாத்தீங்களா, டைனிங் ரூம், பெட்ரூம் அங்க இருக்கு. என்ன பாக்குறீங்க? சிவரு தானே, குதிரை மாதிரி நின்றுகிட்டே தூங்க நினைச்சீங்களா? ஃபாலோ மீ. இதாங்க பெட்ரூம். என்ன புரியலையா? 1 minute. பாத்தீங்களா, அலிபாபா படம் பாக்குற மாதிரி இல்ல? இந்த லைட் போட்டா எரியும். எவர் ரெடி? இத டார்ச்னு சொல்லலாம். என்னன்றீங்க நீங்க? இத நீங்க எஸ்டேட்டுக்கு வந்தப்பவும் கொண்டு வந்தீங்க. ஏங்க, அப்ப எஸ்டேட்ல இருட்டா இருந்துச்சா? இருட்டு மட்டும் இல்ல, ஒரு இளம் பெண்ணும் இருந்தா. இருட்டில் இளம் பெண்? படம் எடுக்கலாம் போல் இருக்கு. இந்த மாதிரி போட்டோஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? கொஞ்சம் கூட இல்லீங்க. இதுல என்ன வெக்கம்? இது ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக். மிஸ்டர் மகேந்திரனுங்க. மிஸ்டர் மகேந்திரன், அன்னைக்கு உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இங்க காணோமே. அவங்க வேற ப்ரொஃபஷன்ல இருக்காங்களா? ஒருத்தன் ஹோட்டல்ல சிங்கரா இருக்கான், இன்னொருத்தன் கணேஷன் கோ கம்பெனில மேனேஜிங் டைரக்டரா இருக்கான். அவங்க இங்க வரமாட்டாங்களா? வருவானுல. கணேசன் எப்போது நினைச்சா வருவான், ஆனா சேகர் பைய நினைக்காமலே வருவான். யாரப்பா படம் எடுக்கிறது? பாம்புதான். என்ன ஸ்டுடியோக்குள்ள மாடலாம் விடுற? பாட்டுக்கு பேர் சுப்பம்மாவா? எங்களை
கண்ணாமூச்சியாக ஒரு இடம் நேரம் வேண்டாங்க. நீங்க 2 பேரும் எப்ப ஒழிஞ்சு நான் எப்ப பிடிக்கிறது? ஓட்ட புரியா அது பிடிக்கலாமே. உள்ள காட்சியா வந்துருக்கேன். கையை விடுங்க. என்ன பேரணா? பொட்டாச்சியா? அக்கா நமஸ்காரம். இன்னைக்கு என்ன விசேஷம்? அக்கா தலையில ஒரு பூ கடையே வச்சிருக்கு. சீமந்தத்துக்கு அவங்க ஆத்தா வீட்டுல சடத்தை அமைச்சிருக்காங்க. எங்க மாமியார் அவங்க வேற வந்திருக்காங்களே. பின்னாடி சடையும் தெரியணும், முன்னாடி முகமும் தெரியணும். பிடிக்கிறியா? ஏங்க இந்த பக்கம் இருக்கேன், அது வேணும் முகம். ஆமா அதான் போவோம். நீங்களே இப்பதான் பாக்குறீங்களா? சின்ன வயசுல பார்த்து. ஏன் கல்யாணம் அப்புறம் மழையா போயிட்டு இப்பதான் வரீங்களா? நான் போயிட்டு என்ன அவசரம்? நான் படத்தை எடுத்து முடிச்சிருவேன், அப்புறம் பேசலாம். ஏன் போறீங்க? ஓகேயா நீ படம் எடு, அப்புறமா ரைட்டுங்க. கண்டிப்பா வரணும். ஓகே. என்ன பாருங்க அங்க போகுது. இந்த வயசுல நீ சீமந்தம் நடத்துறதே தப்பு. இந்த ரகல சின்ன வீடு வேலை தேடுறியா? நான் பலநோக்கு நாணய சங்க தலைவன், அப்படித்தான் பார்ப்பேன். ஒரு பைசாவை கையில வாங்கினாலும் இப்படியும் பார்ப்பேன் அப்படியும் பார்ப்பேன். பலதையும் பார்க்கணும். நீ பார்த்துக்கிட்டே இரு. அக்காக்கு இங்க டெலிவரி ஆயிட போது. வாயா பா பா. இந்த மாதிரி பா பான்னு கூப்பிடுற, உனக்கு குழந்தை பிறக்க போறது இல்ல, கண்ணுக்குட்டி தான் பிறக்க போகுது. பா பா. சரி பாய் பா. ஐயோ ஸ்டூடியோவை மாட்டுக்கொட்டையா மாத்திட்டானேவே. பா மாட்டுக்கொட்டையா மாத்திட்டானேவே. பா. கடல் மீனா, விண்ணின் ஒளி மீனா, மண்ணின் மீனா, மன்னன் கோடி மீனா, புது மோகம் உன்னிடம். மீனா ஹலோ மீனா, கண்கள் கடல் மீனா, விண்ணின் ஒளி மீனா, மண்ணின் பொன் மீனா, மன்னன் கோடி மீனா, புது மோகம் உன்னிடம். கண்ணம் கனி என்றால் எண்ணம் கிளியானது, வண்ணம் மலர் என்றால் கண்கள் வண்டானது. கண்ணம் கனி என்றால் எண்ணம் கிளியானது, வண்ணம் மலர் என்றால் கண்கள் வண்டானது. பாடாத புதுராகம் நான் பாடவா, பழகாத மயிலாட்டம் நீ ஆடவா. பாடாத புதுராகம் நான் பாடவா, பழகாத மயிலாட்டம் நீ ஆடவா. காதல் இனிமை தந்தது, காதல் இனிமை தந்தது. மீனா ஹலோ மீனா, கண்கள் கடல் மீனா, விண்ணின் ஒளி மீனா, மண்ணின் பொன் மீனா, மன்னன் கோடி மீனா, புது மோகம் உன்னிடம். Why don't you come? That's good. மின்னல்
மின்னல் கொடிதானே உந்தன் இடையானது, நீயும் மாந்தானே அஞ்சும் நடையானது. மின்னல் கொடிதானே உந்தன் இடையானது, நீயும் மாந்தானே அஞ்சும் நடையானது. அழகான ரதி தேவி நீ அல்லவா, தினம் கவி பாடும் மன்மதன் நான் அல்லவா. அழகான ரதி தேவி நீ அல்லவா, தினம் கவி பாடும் மன்மதன் நான் அல்லவா. காதல் கலையே அருகில் வா, காதல் கலையே அருகில் வா. மீனா ஹலோ மீனா, கண்கள் கடல் மீனா, விண்ணின் ஒளினா, மண்ணின் பொன்மீனா, மன்னன் கொடி மீனா, புது மோகம் உன்னிடம். ஹலோ ஹலோ, ப்ளீஸ் கம். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ மேடம்? நீ பாடும் போது எல்விஸ் பிரஸ்லி மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ மேடம். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்ன வேணும்? ஸ்வீட் வாய்ஸ் இங்கிருந்து வருது, அதுக்கு நான் ஒரு முத்தா கொடுக்கணும். டார்லிங், கிஸ் மீ. வேண்டாமா? Oh, I will meet again. என்ன? யார் அது? சில நேரங்கள்ல இந்த மாதிரி பைத்தியம் கிட்ட மாட்டிக்க வேண்டியிருக்கு. இந்த ரூமையும் மாத்திட வேண்டியதுதான். உங்களுக்கு வேற வேலையே இல்ல. ஆமா, எதுக்கு அடிக்கடி ரூம் மாத்துறீங்க? அப்படியும் இந்த தொல்லை தாங்க முடியலையே. கலைஞர்களுக்கு எங்கேயும் தொல்லை உண்டு. பை த பை, என் ஃப்ரெண்ட் மேரி. ஹலோ. ஹலோ. உங்க பாட்டு கேட்டு அப்படியே அசந்து போயிட்டா. தேங்க்யூ மிஸ் மேரி. ப்ளீஸ் சிட் டவுன். ப்ளீஸ். அன்னைக்கு நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் லிக்கர் தொடர்றதே இல்ல. உண்மையாவா? உண்மையா? அதே பாட்டில் அப்படியே இருப்பாரு. நான் நம்ப மாட்டேன். உண்மையா ஜி? நீ எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கணும். என்ன? நைட்ல மட்டும் எனக்கு ட்ரிங்க் பண்ண அலோவ் பண்ணு. நோ. என்னங்க, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க. ப்ரோக்ராம் முடிச்சிட்டு வந்தா உடம்பெல்லாம் வலிக்குது, தூங்கவே முடியல. நீங்களாவது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அந்த கதையெல்லாம் வேண்டாம், பாடி போலாம். குட் நைட். ராஜராஜ, நான் கேட்ட பர்மிஷன் என்னாச்சு ப்ளீஸ்? உங்கள் கோரிக்கை? இன்னைக்கு நாளே சரியில்லை. அம்மா ஊருக்கு போனாலும் போனாங்க, சாப்பாடு பெரிய பிரச்சனையா போச்சு. மேரி, இன்னைக்கு தோசை நானே சுட்டிருக்கேன், ஆண்டவனை வெடிட்டு சாப்பிடு. உனக்கு ஆரம்ப தெரியல? எங்க இருக்க? ஏதோ குழப்பத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னடி விஷயம்? நோ நோ, there is something. என்ன விஷயம் சொல்லு. நேத்து ராத்திரி நான் ஒரு துப்பறியும் நாவல் படிச்சேன். அதுல வர்ற 3 பேர்ல யாரு கொலைகாரங்கிற தெரியல. ஒருத்தன் அப்பாவி போட்டோகிராஃபர், இன்னொருத்தன் பாப் சிங்கர், 3வது ஆளு ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர். அந்த 3 பேர்ல
யாரு உண்மையா கொலை செஞ்சிருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியலடே. இதுக்கு போய் மண்டையை உடைச்சுக்கிறியா? யார் மேல நமக்கு சந்தேகம் வராதோ அவங்கதான் அந்த கொலையை செஞ்சிருப்பாங்க. ஒரு அருவியில குளிச்சிருக்கா, என்ன அழகா குளிச்சிருக்கா. என்னையா மூஞ்சி ஒரு மாதிரியா போகுது? நீ எங்க திடீர்னு நீங்க வந்த? பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே உன்னை நினைச்சுக்கிட்டேன். எதுக்கு? சோப்பு தீர்ந்து போச்சா? இங்கிலீஷ் பேப்பர்ல போஸ்ட் கொடுக்கணும்னு கேட்டிருந்தியே, அதுக்காகத்தான் வந்தேன். அப்படியே நேரம் வந்துட்டேன். ஏமா குளிச்சு முடிச்சப்பறம் வரக்கூடாதா? இவ்வளவு ஆர்வமா? தொழில்ல இவ்வளவு ஆர்வம் இல்லைன்னா முன்னேற முடியாதியா. சரி, நீ போய் கேமராவை ரெடி பண்ணு. உங்ககிட்ட சில போட்டோஸ் எடுக்கணும்னு எடுக்கலாமே. இங்க பேக்ரவுண்ட் சரியா இல்ல. ஏங்க இந்த மாதிரி பல ஸ்கிரீன் இருக்கு, என்ன வேணும் கிடைக்கும் உங்களுக்கு? நேச்சுரலா இல்ல. அப்படின்னா என் கூட நீங்க அவுட்டோர் தான் வரணும். பீச்சுக்கு போலாமா? பீச்சுக்கு போனாங்க. ஆனா ஒண்ணு, நீங்க சைக்கிள்ல வரக்கூடாது, நான் டபுள்ஸ் வரக்கூடாது. அது எனக்கு ஒத்து வருது இல்லைங்க. எத்தனை சைக்கிள் சேப்பன கடையா வைக்க போறேன். நாளைக்கு பீச்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பா. மேரி மாதா, என் முயற்சியில வெற்றி பெற நீதான் அருள் புரியணும். எங்கள் வீடுகளில் மெடுகாய் உருகி ஒளி வீசிக் கொண்டிருப்பவனே, இது விஷ பரீட்சைதான். எனக்கு வேற வழியே தெரியலம்மா. குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஐம் சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. லேட் ஆக என் மனசுக்குள்ள ஒரு விஸ்கி, ஒரு பிராந்தி, ஒரு பயம். அது நீங்க பயம் இல்லைங்க, நீங்களும் மத்த மாடல்கள் மாதிரி சொல்லிட்டு வராம இருப்பீங்களோன்னு பார்த்தேன். அது எப்படி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வராம இருக்க முடியும்? இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்க தெரியுமா? எடுக்கலாமா? எடுத்துடலாமே. வேணாம், எடுத்துடலாமே. ஏங்க வேற யாரையும் வர சொல்லிருந்தீங்களா? அப்படி ஒண்ணு இல்ல, இங்க ஒரே கூட்டமா இருக்கு. வேற இடத்துக்கு போலாமா? பீச்சுன்னா கூட்டம் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்காக தனியா பாக்ஸா கட்டி வைக்க முடியும். சரி வாங்க போவோம். இங்க எடுத்துலாமா? இங்க இங்க இப்படியே போனா ராமேஸ்வரம் வந்துடும். சரி அங்க எடுத்துலாம் வாங்க. அங்க போலாம். அங்க என்னங்க இந்த இடத்துல யாருமே இல்ல, இங்க எடுத்துருவோமா? வேண்டாமா? இப்படிதான் அடம் பிடிப்பீங்களா நீங்க? பாருங்க, அங்க ஒரு காட்டேஜ் தெரியுது, அங்க போய் நல்லா செட்டப் பண்ணி எடுத்துருவோமா? தள்ளி வாங்க போ. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல எப்போதுமே கரெக்டா தாங்க நம்ம பார்த்துச்சு. என்னங்க அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க? ஏன் அவ்வளவு அவசரம்? மிஸ்டர், இங்க இருக்கீங்களா? சாரி. மிஸ்டர் மகேந்திரன் இருக்கேங்க. இங்கதாங்க இருக்கு. இப்படி ஒரு போட்டோ எடுங்க. இந்த போஸ்ட்லயா? ஓகேங்க. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. ஏன் அடிக்க வரீங்க? ஐம் சாரி. பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்டுங்க. மிஸ்டர் மகேந்திரன்,
இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? மேரி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. உனக்கேண்டி அதுல குழப்பம்? அவ எங்க போறா, என்ன செய்யறா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த பாரு, மனசுக்கு சரியில்லை படாம யாராலையும் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிட முடியாது. இப்படிதான் 1956ல முதல் தடவையா கார்பரேஷன் எலெக்ஷன்ல நின்னேன். அம்மா, இப்ப ஏமா உங்க ஹிஸ்டரி? அதுல ஒரு மிஸ்டரி இருக்கே. இந்த 1956ல அப்ப நான் பிறக்கவே இல்ல. அடுத்த வருஷமே பிறந்துடுறியே, அதுதான் என் ஹிஸ்டரியில ஒரு மிஸ்டரி. அப்பாவை நீங்க லவ் பண்ண கதை தானே, இதோட 1000 தடவை சொல்லிருக்கீங்க. இதிகாசங்களை எத்தனை தடவை வேணாலும் படிக்கலாம். அதே மாதிரிதான் அவங்க வாழ்க்கையில் நடந்ததையும் எத்தனை தடவை வேணாலும் பிறக்கலாம். மேரி ஹிஸ்டரிய பிறக்கலம்மா, அவ மிஸ்டிய பிறத்திட்டு இருக்கா. ஏண்டி அழற? இதுக்கு என்னடி அர்த்தம்? அர்த்தத்தை மட்டும் இல்ல, என் அழுகைக்கு காரணத்தையும் நேரம் வரும்போது சொல்றேன். சொல்ல மாட்டியா? அதான் சொல்றேன்னு சொன்னேன்ல. நீ சொல்லவும் வேணாம், நான் கேட்கவும் வேணாம். ராஜி, ஹலோ ஹலோ ஹலோ. என்ன இன்னும் கோபம் மாறவே இல்லை போல் இருக்கு. மூஞ்சில கண்டினியூட்டி ஜம்பே ஆலீங்களே, அப்படியே இருக்கு. அன்னைக்கு அரைஞ்சதா அரைஞ்சிங்க, அட்ரஸ கொடுத்துட்டு அரைஞ்சிட கூடாதா? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேங்க. அந்த மன்னிப்பை கொஞ்சம் கொடுத்துருங்க. ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங். நான் கொஞ்சம் சொல்றது கேளுங்க. என்ன சொல்ல போறீங்க இப்போ? இப்படி எல்லாம் அதட்டி பேசுனீங்கன்னா எனக்கு பேச்சே வராதுங்க. எங்க அம்மா என்ன அதட்டினாலே அவங்க மடியில விழுந்து ஓன்னு கதறுவேன். இப்ப நீங்க அதட்டுறீங்க, அடுத்து சரியா வராது. இன்னும் வீக்கமும் அடங்கல. கொஞ்சம் மெதுவாவே பேசுங்களேன். சொல்லுங்க. மேரி, சாரி. நான் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துகிட்டது தப்புதான். ஆனா நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் அப்படி நடந்துகிட்டதே இல்லைங்க. நான் என்ன, என் கேமரா கூட எந்த பொண்ணையும் தப்பாவே பார்த்தது இல்லைங்க. என்ன நம்புங்க. என்னங்க, என்ன நம்புறீங்களா இல்லையான்னு சொல்லாமலே போறீங்க. ப்ளீஸ் என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொன்னா சந்தோஷப்படுவேன், நிம்மதியா தூங்குவேன், ஒழுங்கா சாப்பிடுவேன். அவ்வளவுதான். மிஸ்டர், இனிமே என் பின்னால வந்தீங்கன்னா போலீஸ கூப்பிடுவேன். நான் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. உங்க சமாதானம் ஒண்ணும் தேவையில்லை. மரியாதையை உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறத விட எனக்கு வேற என்னங்க வேலை? வாட்? நத்திங் நத்திங். May I come in? Oh, please come in. Thank you. இந்த நேரத்தில் இவ்வளவு தூரம்? நெஞ்சுக்கு நேரங்காலமே தெரியறதில்லை. ராஜி வரல? இன்னைக்கு பூரா நான் அவளை பார்க்கவே இல்லை. அவளை கூட இங்க வந்தீங்களா? உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, உடனே வந்துட்டேன். என்ன பகலியே பார்க்கலாமே மிஸ் மேரி? நான் சொன்னதுக்கு அர்த்தம் புரியலையா? சொன்ன உடனே புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். உங்களை தனியா பார்க்கணும்னு வந்திருக்கேன். What do you mean? I mean what I mean. இன்னும் புரியல? உன் வார்த்தைகள் புரியுது, ஆனா நீ எப்படி ராஜிக்கு ஃப்ரெண்ட் ஆனேன்னு தான் புரியல. அப்படி என்ன நான் அநாகரிகமா நடந்துகிட்டேன்? இந்த நேரத்துல இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தனியா இருக்கிற ஆம்பளை கிட்ட பல்ல காட்டுறியே, இது அநாகரிகம் இல்ல? என்ன திருப்ப வேண்டிக்கிற? ஒரு பொண்ணு தான் விரும்பின அவனை பாக்குறதுக்கு ராத்திரில தனியா போகாம பட்ட பகல்ல ஊர்வலமா நடத்திட்டு போவா. Stupid. யாரோட பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஞாபகம் இருக்கா? I know very well. I am talking with the great pop singer Mr. Sekhar. Am I correct, gentleman? உன்னை பொறுத்தவரையில சிங்கர் மட்டும் இல்ல. Then? உன் ஃப்ரெண்ட் ராஜியோட காதலன். No, no. Don't say like that. வாழ்க்கையை அனுபவிக்க நினைக்கிறவங்க குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சுத்தக்கூடாது.
பாரதியார் கூட சொல்லல, விட்டு விடுதலையாகி நிற்பரோ அந்த சிட்டுக்குருவிய போல. சேகர், கட்டுப்பாடுங்கிற வட்டத்தை விட்டு வெளியே வந்தாதான் இஷ்டப்பட்டதெல்லாம் அனுபவிக்க முடியும். Fly. Life is for living. You bloody get up and get out. Cool down, baby. Cool down. உன்கிட்ட பேச பிரயோஜனம் இல்ல. உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். மரியாதையா நீயே வெளியே போயிடு. இல்ல ரூம் பாய் கூப்பிட்டு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். Now the time is 9:48. 1952ல நான் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினேனே, கேள்விப்பட்டிருப்பியே? அம்மா பேசி முடிங்களே அம்மா. சும்மா இரேண்டி. ஒண்ணு சொல்லல. இங்க என் பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து தொடக்குறா. என்ன சொன்ன உங்ககிட்ட? 1952ல நீங்க போன் எடுக்கும் போது ஆரம்பிச்சது, இப்ப முடிச்சாச்சு. அழகாவே இருக்கு. அழகா இருக்குன்னு சொன்னேன்னு நினைக்கிறியா? சிச்சி, நான் பாத்துருக்கிறேன்னு. இங்க என் பொண்ணு ஒரு பை பின்னி இருக்கா, அத சொன்னேன். அப்புறம் இப்ப என்கிட்ட பேச போறீங்களா, அவங்க கிட்ட பேச போறீங்களா? போன வைங்கம்மா ப்ளீஸ். சுப்புலட்சுமி, நான் வச்சிடறேன். மிச்சத்தை காலையில பேசிட்டோம். என் பொண்ணு ரொம்ப தொடக்க ஆரம்பிச்சேன். வச்சுட்டேன். எங்க கொண்டா பெருசா பெரிய பை பின்னிட்டியா? அவுரங்கசீப்னு ஒரு சக்கரவர்த்தி. அவர் தினம் ஒரு தொப்பியை தச்சு அதுல கிடைக்கிற வருமானத்துலதான் சாப்பிடுவாராம். அப்ப இந்த மாதிரி டெலிபோன் எல்லாம் கிடையாது. ஹாய். மேரி, ஏன் இவ்வளவு லேட்டு? கொஞ்சம் வேலையா போயிருந்தேன். ஹாய் ராஜி. என்னடி என்னமோ உள்ள கதையா கேக்குற, பதிலே பேச மாட்டேங்கிற? ஓகே, குட் நைட். யாரு? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? என்ன ஃப்ரெண்டு? எங்கடி போயிருந்த? ஒரு முக்கியமான வேலையா? முடிஞ்சுதா? முடியல, ஆனா முடிஞ்சது. சேகர அவ்வளவு பலவீனமானவர் நான் நினைக்கிறேன். அவருக்கு 1000 ரசிகர்கள் இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு காதலி தான் உண்டு. அவ பேர்தான் ராஜி. ஓஹோ. என்னடி ஓஹோ? எனக்கு சேகருடைய ரசிகர்களை பத்தியும் கவலை இல்லை, அவருடைய காதலிய பத்தியும் கவலை இல்லை. ஆமா ஆமா, உனக்கு இருக்கிற கவலை எல்லாம் ஒரு ராத்திரியாவது அவரோட படுக்கையில படுத்துக்கணும். ராஜி, ஏண்டி அதிர்ச்சி? ஏய், உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா அவரை உனக்கு அறிமுகப்படுத்தி இருப்பேன். கடைசியில அவர் கட்டிலேயே பங்கு போட போயிட்டியடி. நீ கவர நினைச்சது அவரோட மனசு இல்ல, என்னோட வாழ்க்கைய. இதுக்குள்ள நியூஸ் வந்தாச்சா? என்ன செய்யறது, விஞ்ஞானம் அவ்வளவு முன்னேறி இருக்கே. விஞ்ஞானம் முன்னேறி இருக்கலாம், ஆனா விஞ்ஞானம் அப்படியே தான் இருக்கு. விஞ்ஞானமாச்சே, அப்படித்தான் இருக்கும். அதாண்டி நம்ம பலவீனம். என்ன சொல்ற? உனக்கு காதலனா தெரியறவன் எனக்கு கொலகாரனா தெரியறான். நீயா வருந்து வருந்து கேட்ட போதெல்லாம் நான் சொல்லல, இப்போ உன் வார்த்தைகள் என்ன சொல்ல வச்சிருச்சு. எங்க அப்பா கொலை செய்யப்பட்டாரே, அது விஷயமா எனக்கு 3 பேர் மேல சந்தேகம். உன் காதலன் சேகர். என்னடி வளர்ற? உண்மைக்கு அப்படி ஒரு பேர் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ராஜி, நான் சொல்றது கவனமா கேளு. எங்க அப்பா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு உன் காதலன் சேகரும் அவருடைய நண்பர்கள் 2 பேரும் எங்க எஸ்டேட்டுக்கு வந்திருந்தாங்க. என் வழியில பல தடவை குறுக்கிட்டு நாகரிகம் இல்லாம நடந்துகிட்டாங்க. என் அழகை என் அனுமதி இல்லாம போட்டோ எடுத்தாங்க. அன்னைக்கு ராத்திரி தான் கொலையே நடந்தது. வந்தவனுடைய நோக்கம் கொலை இல்லை, என் உடம்பு. அவனுடைய வெறிக்கு குறுக்கே நின்ன எங்க அப்பாவை கொன்னுட்டு தப்பிட்டான். நான் நிச்சயமா நம்புறேன், அந்த 3 பேர்ல ஒருத்தன் தான் எங்க அப்பாவை கொன்னது. இப்ப சொல்லு, நான் போனது படுக்கை தேடி இல்லை,
பழி வாங்கறதுக்கு. மேரி, என்ன மன்னிச்சிரு. உன்னை நான் தப்பா சந்தேகப்பட்டுட்டேன். காதலிகளுக்கே ஒருத்தான சந்தேகம் அது. தான் காதலனோட மொத்த அன்பும் தான் ஒருத்திக்கே சொந்தம் ஆகணுங்கிற பேராசைக்காரிகள் தான் இந்த காதலிகள். நீ மாத்திரம் விதிவிலக்கா? மேரி, உண்மையிலே உங்க அப்பாவோட கொலையில சேகர் சம்பந்தப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறியா? சம்பந்தம் இருக்கக்கூடாதுங்கிறத அதுக்காக என் சந்தேகத்தை மாத்திக்க முடியாது. ஒருவேளை அவர் சம்பந்தப்பட்டிருந்தா? நீ மேரி, என்ன மன்னிச்சிடு ராஜி. உன் காதலன் கிட்ட உனக்கு இருக்கிற பற்றும் பாசமும் இறந்து போன எங்க அப்பா கிட்ட எனக்கு இருக்க கூடாதா? மேரி, குற்றவாளியை கண்டுபிடிக்க சட்டம் இருக்கு. ராஜி, இன்னும் நீ காதலியாவே பேசுற. கொஞ்ச நேரமாவது என் ஸ்நேகிதியாவும் இரு. மேரி, இவன் தான் கொலை. உன்கிட்ட என்ன தடையா இருக்கு? படிக்கிறப்போ நீங்க எல்லாம் பாராட்டினீங்களே, அந்த உணர்வு தான் இப்ப எனக்கு உதவி செய்யணும். அப்படின்னா? எனக்கு கொலைகாரனோட உருவம் தெரியாது, ஆனா அவனுடைய கையின் ஸ்பர்சத்தை உணர்ந்திருக்கேன். மறுபடியும் அதே கை அதே உணர்வோட என்ன தீண்டினா என்னால நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். ராஜி, என்னுடைய கொலை வெறிக்கு முன்னால ஊசலாடிக்கிட்டு இருக்கிற 3 உயிர்ல ஒண்ணு உன்னுடைய காதலன் சேகர். ஒருவேளை சேகர் தான் உண்மையான குற்றவாளின்னு தெரிஞ்சா நிச்சயமா நான் அவனை விட்டு வைக்க மாட்டேன். துரோகின்னு மட்டும் சொல்லிடாதே. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். உன்னால என் காதலனை இழக்க நேர்ந்தாலும் அப்பவும் என் சிநேகிதிதான். ராஜி, உன்னோட முயற்சி அத்தனைக்கு நான் துணையா இருப்பேன். என்ன நம்பு. தேங்க்யூ ராஜி. நல்ல வேலை. ஏன்? மேரியோன்னு பயந்துட்டேன். சேகர், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உன்னை பிடிக்கும். அப்புறம் பாடுறது பிடிக்கும். அது கேட்டு ரசிகர்கள் பாராட்டுறது பிடிக்கும். குறிப்பா நீ பாராட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐஸ் வேணா? ஆமா ஆமா, ஜலதோஷம் பிடிக்கும். நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்களே. என்ஜாயபிள் திங்ஸ் என்ன பிடிக்கும்? என்ஜாயபிள் திங்ஸ் ஒன்னே ஒண்ணு பிடிக்கும். அதுக்குதான் தடை விதிச்சிட்டியே. ராஜி, நான் உண்மையாவே குடிச்சிடுவேன். டேய் கண்ணா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா. My darling. Hi hi hi. Cheers. One more step, if you don't mind. Hi hi. மேரி, எங்க போயிட்ட? மேரி, கங்க்ராட்ஸ் ராஜி. எதுக்கு? உன்னுடைய எதிர்காலத்துக்கு. தேங்க்யூ மேரி. நான் அவரை காதலிச்சதே தவறுன்னு நினைச்சேன்.
நீ சேகரை காதலிச்சது தவறில்லை, நான் சந்தேகிச்சதுதான் தவறு. ஐ எம் சாரி மேரி. உன்னுடைய தோல்விக்காக நான் வருத்தப்படுறேன். ராஜி, நான் வெற்றி பெறாமலேயே செத்துட்டாதா என்னுடைய முயற்சியில நான் தோத்துட்டாதான் அர்த்தம். அது வரைக்கும் என்னுடைய வெற்றிக்காக 1000 தோல்விகளை சந்திக்க தயார். போலாமா? எல்லாம் ஒழுங்கா இருக்காங்களா? எல்லாம் பிரமாதமா நடக்கும். நம்ம மருமகளே வந்தாரு. ஏன் சத்தம் போற? யாருக்காக மாப்பிள்ளை யாரையும் உள்ள விடலையே. இதுவா நம்ம ஏற்பாடு. மருமகனே, நாட்டங்கால காத்தடிச்சா நுகுன்னு போகுமே, அப்படி ஒரு குழுன்னு பொண்ணை கொண்டாந்து நிறுத்தரு. இவ்வளவு நாளா கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிற வேலையில இருந்து ஒரு வழியா அந்த கஷ்டம் முடிஞ்சிருச்சு. இனிமே கணக்கு திக்க வேண்டியதுதான் பாக்கி. என்ன சொல்ற? நான் சந்தேகப்பட்ட 3 பேர்ல 2 பேர் நிரபராதியும் தெரிஞ்சு போச்சு. மிஞ்சி இருக்கிறது அந்த கணேஷ் ஒருத்தன் தான். நிச்சயமா அவன் தான் கொலை செஞ்சிருப்பான். சந்தேகத்தை அடிப்படையா வச்சு யாரையும் தண்டிக்க கூடாது. நான் அவ்வளவு பேச்சுக்காரே. அவன் தான் கொலைகாரன் நிச்சயமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் நெஞ்சில கத்திய பாச்சுவேன். மேரி, நான் சொல்றதை கேடு. நடந்ததெல்லாம் கனவா நினைச்சிட்டு அம்மாவோட காலங்கடந்த அட்வைஸ் ராஜி. கூடிய சீக்கிரம் எனக்கு கொலைகாரிங்கிற பட்டம் வரப்போகுது. அதுக்கு முன்னால உங்க வீட்டை விட்டு போயிடுறதுதான் நியாயம். ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போயிட்டா எங்க அம்மாவுக்கு விவரமா கடிதம் எழுதிடு. நான் வெளியில இருந்ததால கடிதம் எழுதுறதுக்கு ஏன் உன்னை மட்டும் மாட்டி விட்டுட்டு நான் வேடிக்கை பார்ப்பேன் நினைக்கிறியா? உன்னோட நானும் வரவேன். ஏய், அங்க பாருடா, ஒரு பொண்ணு தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. பாவம், என்ன கவலையா? வேற என்ன கவலை? காதல வள்ளியங்கிற கவலையா தான் இருக்கும். இப்படி ஒரு அழகான பொண்ணு மடேன், அவனை உதைக்கணும். மேரி, என்ன இப்படி அணணுவா சாடிச்சிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கு பாவம்னே தோணலையா? பச்சை குழந்தை கிட்ட பால் புட்டியை காமிச்சு எடுத்துட்டா மாதிரி ஏமாத்திட்டீங்களே. ஏங்க இது நியாயமா? அதே ஒரு கள்ளமில்லாத உள்ளது எவ்வளவு தூரம் கலங்க வச்சிட்டீங்கன்னு நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இல்ல மகேந்திரன், நீங்க சொல்றது தப்பு. மேரி, நிஜமா நீங்க தானா? நான் என்ன பார்க்காதப்போ எதேதோ பேசுனீங்க, எதிரில வந்து நின்னா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அதாங்க வீக்னஸ். ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம அவ போட்டோ வச்சுக்கிட்டு புலம்புறீங்களே, இது அநாகரிகமா தெரியல? மேரி, உங்களை ரொம்ப நல்லவரை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவருக்கு என்ன? இஸ் a gentleman. மன்னிக்கணும், உங்களுக்கு இன்னும் ஜென்டில்மேனுக்கு முழு அர்த்தம் புரியல போல் இருக்கு. வெளியில பாக்குறதுக்கு அவன் அப்படிதான் இருப்பான். ஆஹா, இந்த பூனையும் இந்த பாலை குடிக்குமான்னு. ஆனா மொத்த பாலையும் குடிக்கிறது அவன் தாங்க. நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவனை பத்தி உங்களுக்கு முழுக்க தெரியணும்னா மன்னாரெட்டி தெரு 7 நம்பர் விட்டு போனாலும் தெரியும். மன்னாரெட்டி தெரு அது எங்க இருக்கு? இங்கதான் 7 கிணறுல, அதுல 8ஆம் தெரு. பாருங்க, நான் கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்கேயோ இருக்கான், அவனை பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க. எதிரிலேயே இருக்கேன், என்ன பத்தி கேட்க மாட்டேன்றீங்களே. இன்னொன்னு, என்ன பத்தி கேட்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் என் தாடியை பத்தியாவது கேட்கலாம் இல்லையா? மிஸ்டர் மகேந்திரன், ஏன் இப்படி இருக்கீங்க? இந்த பரிவான வார்த்தையை கேட்கும் போது பல நாள் பட்டினி கிடந்தவனுக்கு பழைய சோறு கிடைச்ச மாதிரி இருக்குங்க. மேரி, நான் என்னென்னமோ சொல்லணும்னு நினைக்கிறேங்க, ஆனா வார்த்தை தடுமாறுதுங்க. பரவாயில்ல, நிதானமா சொல்லுங்க. நான் சொல்றதுக்குள்ள நீங்க போயிட மாட்டீங்களே? ஏன் அவ்வளவு நேரம் ஆகுமா? இல்லைங்க, சீக்கிரமே சொல்லிடுறேன். மேரி, உங்களை பார்க்காம என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஏன், நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிற என்னுடைய கேமராவை தொட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? முடியலீங்க. அந்த லென்ஸ்ல உங்களை தவிர வேற யாரும் என்னால பார்க்க முடியலீங்க. மேரி, மேரி,
வரங்க அவங்களை கேட்போம். கதவு சாத்தடி கையில் காசில்லாதவன் கடவுளானாலும் கதவு சாத்தடி கையில் காசில்லாதவன் கடவுளானாலும் கதவு சாத்தடி. என்னையா கூப்பிட்டிய? ஆமா, இங்கே மனோன்மணி அம்மா. நீங்க மனோன்மணி அம்மாவா? நான் தான் மனோன்மணி அக்காவுக்கு எல்லா ஏற்பாடும். உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, நாங்க 2 பேரும் நல்லா பாடுவோம். அப்படியா? டான்ஸ் கூட ஆடுவோம். அப்படியா? மனோன்மணி அம்மா வீட்டுல வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. ஐயோ, ஏங்க இப்பத்தானே அக்கா திருப்பதிக்கு புறப்பட்டு போகுது. அக்கா புதையல் கிடைக்கிற நேரத்துல புறப்பட்டு போயிட்டே. அவங்கள பார்க்க முடியாதா? கவலைப்படாதீங்க, காலையில கட்டாயம் வந்துருவாங்க. எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றிங்க, நாங்க வர்றோம். கட்டாயம் வந்துருவீங்கல்ல? எதுக்கும் உங்க அட்ரஸ் கொடுங்க, நானே வந்து பாக்குறேன். பெண்ணங்க, நாங்களே வந்துடுறோம். படி போலாம். அதுவும் சார். மேரி, அவசியம் இந்த விஷ பரீட்சையில இறங்கத்தான் வேணுமா? பயமா இருக்கு. இது என் சொந்த பிரச்சனை. பயமா இருந்தா வர வேண்டாம். உனக்காக என் காதலனையும் இழக்க தயாரா இருந்தனே, அப்ப ஏற்படாத பயம் இப்பவா ஏற்பட போகுது? வாங்க கல்லுங்களா, வாங்க வாங்க. பவதிகார எடுத்து வச்சாங்க. இதுதான் நம்ம டான்ஸ் ஆள். இங்க எல்லாம் வந்துட்டா தைரியம் தான் முக்கியமா இருக்கணும். என்ன அப்படி மனசு பாக்குறீங்க? இதெல்லாம் நம்ம பழைய பாப்பாக்கள். தைரியம் வாங்க. எக்கா அக்கா எக்கா 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 உள்ள வரலாமா? பாதி வந்தாச்சு இல்ல, அப்புறம் என்ன வரலாமா? வாய்யா கண்ணுகளா வாங்க. கண்ணுகளா? யாரு? 2 பொண்ணுகள். பொண்ணுகளா? எங்க எங்க? தோட்டத்துல பறிச்ச இந்த ரோசா பூக்களே. தோட்டத்தை பத்தி உனக்கு என்ன கவலை? முதல்ல நோட்டம் சரியா இருக்கான்னு பாரு. ஏமா நிக்கிறிய? இது உங்க வீடு மாதிரி. போய் உட்காருங்க. தேங்க்யூ. உட்காரு. பேர் என்னம்மா? என் பேரு மேரி, இவ பேர் ராஜி. 2 பேரும் நல்லா பாடுவோம். பாட மட்டும்தான் செய்வீங்களா? இல்ல, ஆடவும் செய்வாங்க. ஏய்யா, பாடவும் ஆடவும் மட்டும்தான் செய்வாங்களா? பாரு, வாசப்படி வரைக்கும் தான் ஏன் ஏற்பாடு. அதுக்கப்புறம் ஓம்பாடு அவங்க பாடு. நீ அந்த வெத்தலை பட்டி எடு. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வாங்க வாங்க, மருமகை வரப்போகுது வரப்போகுதுன்னு நான் எல்லாத்தையும் பரபரப்பா முடிச்சு வச்சிருக்கேன். நீங்க இப்பதான் வர்றீங்க. மனோ, ஏன் மருமகை இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன பண்றது? அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கடே. அது சரி, எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாத்துலயும் அவசரம் தான். முதல்ல டான்ஸ், அப்புறம் தான் டான்ஸ் வேற இருக்கா? தாஜ்மஹாலம் ஏது
தப்பா எடுத்துக்கூடாது. நான் கொஞ்சம் ஷை டைப். வித் யுவர் பர்மிஷன். முதல்லயே சொன்னேன் இது விஷ பரீட்சைன்னு, நீ கேட்கல. ஏய், பெரியவங்க சொன்னாங்களே பெண் புத்தி பின் புத்தின்னு, அர்த்தம் இல்லாமலாம் சொன்னாங்க. வந்த மாதிரி அதிக பிரசங்கிகளை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டி சொல்லியிருக்காங்க. நான் வேண்டிய புனிதமான கடமையை செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறது என்னடி நியாயம்? வளராதே. உன்னுடைய மனத்தனத்துக்கு பேரு புனிதமான கடமையா? புனிதத்தை தீர்மானிக்க வேண்டியது பாதிக்கப்பட்ட நான் தானே தவிர பார்வையாளரா நின்னு அறிவுரை சொல்றவங்க இல்லை. நான் இழந்திருக்கிறது மைக்கேல்ங்கிற பேரோட என் தகப்பங்கிற உறவோட நடமாடிக்கிட்டு இருந்த ஒரு உடம்பையும் உயிரையும் மட்டுமில்ல, என்னுடைய முன்னேற்றத்துக்காக எதையும் செய்ய தயாரா இருந்த ஒரு பாச உள்ளத்தை எழுந்துட்டேன். என்னுடைய விருப்பங்களுக்காக தன்னுடைய ஆசைகளை அடிச்சுக்கிட்ட ஒரு அன்பான இதயத்தை இழந்துட்டேன். இத்தனைக்கும் மேல என் தாயோட இழப்பின் மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியாத, உங்க அம்மாவை கேட்டு பாரு. ஆல்ரைட் ராஜி, உன்னை பொறுத்தவரையில, இந்த சென்னையை பொறுத்தவரையில நான் தோல்வியோட தான் திரும்புறேன். ஆனா இதுதான் எனக்கு கிடைச்ச நிலையான பரிசுன்னு நினைச்சு அவசரப்பட்டு என்ன முட்டாள்னு சொல்லிடாதே. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அதை மாத்திக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வரும். குட் பை ராஜி, குட் பை. நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. சரி, நம்ம ஆளுகளுக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறேன். தோரணங்கள் எல்லாம் கட்டி இருக்கிறாங்க. அதை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் மேரி, நீயா? எங்க போயிருந்த? எப்ப வந்த? மெட்ராஸ் போயிருந்தேன். அம்மாட்டியாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல? தப்புதான், ஆனா சொல்லிருந்தா விட்டுருக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டாங்க தெரியுமா? கேள்விப்பட்டேன். இந்த மக இல்லாத குறைய மகனா இருந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஜேம்ஸ் மாமா, ரொம்ப நன்றி. முத்தையா, நீ முதல்ல போ, நான் வரேன். மேரி, உங்க அப்பா இறந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் நீ மீளலன்னு நினைக்கிறேன். நீ படிச்ச பொண்ணு, உனக்கு நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. உன் முகத்தை பார்த்துதான் உங்க அம்மா தான் கண்ணீரை தொடச்சுக்கணும். தைரியமா இரு. மாமா, எங்க அப்பா இருந்த அதிர்ச்சியை விட அவரை கொல்றதுக்கு இந்த இடத்துல ஒருத்தன் இருந்திருக்காங்கிறது தான் என்னால தாங்கிக்க முடியல. என்னாலே அதை நம்ப முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் மேரி, உங்க அப்பா இல்லாதனால உனக்கும் உங்க அம்மாவுக்கும் எந்த குறையும் வரவிட மாட்டேன். ஏன் உயிரை கொடுத்தாவது உங்களை நான் காப்பாத்துறேன். ஆச்சரியமா இருக்கா? அந்த ஜேம்ஸா இப்படி பேசுறான்னு பாக்குறியா?
மேரி, உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் வாழ ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா மேரி, உங்க அப்பா மரணத்துக்கு அப்புறம் நான் மறுபிறவி எடுத்திருக்கேன். தலைவனாகிறதோ பதவியை பிடிக்கிறதோ பெருசு இல்ல, மனுஷனுடைய இதயத்துல இடம் பிடிக்கிறது தான் பெருசுன்னு உங்க அப்பா நிரூபிச்சிட்டேன். மாமா, உண்மையிலேயே நீங்க மனப்பூர்வமா தான் பேசுறீங்களா? உன்னை சமாதானம் படுத்துறதுக்கோ இல்ல உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்கோ இதை நான் சொல்லல. என்ன நம்பு. அப்படின்னா எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? உதவியா? என்ன செய்யணும் சொல்லு. எங்களுக்கு இருக்கிற ஒரே விட்னஸ் நீதான். நீயே இப்படி திடீர்னு காணாம போயிட்டா நாங்க யாருகிட்ட போய் எங்க சந்தேகத்தை கேட்கறது? உன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்கள்லாம் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கலாமா? ஆமா, இவ்வளவு நாளா நீ எங்க போயிருந்த? ஐம் சாரி சார், நானும் இந்த விஷயமா தான் மெட்ராஸ் போயிட்டு வந்தேன். மெட்ராஸா? ஆமா சார், எனக்கு 3 பேர் மேல சந்தேகம் இருந்தது. என் சந்தேகம் தவறுன்னு தெரிஞ்ச உடனே தோல்வியோட திரும்பிட்டேன். சார், கொலை நடக்கிறதுக்கு முன்னால ஒரு கை என் உடம்ப தடவி கொடுத்தது. அந்த கையோட ஸ்பர்சம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மறுபடியும் அதே கை என்ன தொட்டா என்னால நிச்சயமா அடையாளம் காட்ட முடியும். என்னம்மா இது, இவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்டாலே கண்டுபிடிக்க முடியல. உன்னை எப்பவோ தொட்ட கைய இப்ப அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றியே, என்னால நம்பவே முடியலையே. கேன் யூ? சார், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஏன்? அவரா உண்மையான குற்றவாளியா இல்லையாங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியும். ரியலி? எஸ் சார், ஏன்ட்டு கூட அப்படிதான் சொன்னாங்க. ஐ சி. என்ன சார் செக்கிங்? என்ன செக்கிங்? என்னமோ செக்கிங். எங்க போறீங்க? என் பேர் ரமாமணி. ராமகர எஸ்டேட்டுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் போறோம். ஒரு நிமிஷம் வாங்க. சரி. அன்புள்ள நண்பர்களே, தாய்மார்களே, வணக்கம். இங்கு நமது எஸ்டேட்டின் 15வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியான இந்த நேரத்திலும் நம்மால் மறக்க முடியாத துன்பம் ஒன்று உண்டு. தொழிலாளர்களின் தலைவராகவும் முதலாளிகளின் நண்பராகவும் விளங்கிய திரு மைக்கேல் அவர்களின் மரணம்தான் அது. அல்லும் பகலும் அயராது உழைத்த அந்த உண்மை தலைவர் தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையே பாலமாக விளங்கினார். பகை உணர்ச்சி நீங்கி பாச உணர்வு நிலைக்க பாடுபட்டார். அவரை நாம் மறக்கவில்லை, என்றும் மறக்க மாட்டோம். இந்த விழா வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
நாட்டு சேலை கட்டி மலையோரம் போவதெங்கே மானே பெண் குயிலே அந்த மலவாழத்தோப்பு பக்கம் பாடி பொன்மையிலே அந்த மலவாழத்தோப்பு பக்கம் பாடி பொன்மையிலே கோடாலி கொண்டே போட்டு ஒரு நாட்டு சேலை கட்டி மலையோரம் போவதெங்கே மானே பெண் குயிலே அந்த மலவாழத்தோப்பு பக்கம் பாடி பொன்மையிலே அந்த மலவாழத்தோப்பு பக்கம் பாடி பொன்மையிலே நம்ம கெஸ்ட் ஹவுஸ். உங்க பேர் என்ன சொன்னீங்க? முத்தையா. முத்தையா சார், நாங்க போத்த வண்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? போறதா? இந்த ராத்திரி இல்லையா? வழியில யானையெல்லாம் இருக்குமா? பரவாயில்ல சார், எப்படியாவது போயிடணும். நாளைக்கு எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு சார். உங்களுக்கு பரவாயில்ல, எங்க முதலாளிக்கு யார் பதில் சொல்றது? முதலாளிக்கா? ராத்திரி உங்களை இங்கேயே தங்க வச்சு நல்லா கவனிச்சார்ப்ப சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப உங்களை அனுப்பணும், நாங்க தொலைஞ்சோங்க. என்ன பண்றது? எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா, இங்கேயே தங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க, காலையில போகலாம். சரி வாங்க போங்க. நீங்க எல்லாம் இங்க போறீங்க, இங்க படுத்துக்குங்க, அவங்க ரூம்ல படுத்துக்குவாங்க. நாங்க எல்லாம் ஒன்னா படுத்தான் பழக்கம். அதான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களே. நாங்க பொண்ணுங்கன்னா ரொம்ப மதிப்பு கொடுக்குறவங்க. இன்னைக்கு அவங்க ரூம்ல படுத்துக்கட்டும். என்ன மாமணி இப்படி சொல்றாங்க? அவங்க தான் சொல்றாங்க என்ன, இன்னைக்கு இங்கே படுத்துக்குங்க. சரி. ஏங்க கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லையே, வர்றவங்க கதவு தட்டிட்டு வர வேண்டாம். தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிருமா. என்ன விஷயம்? இல்ல உங்களுக்கு சாப்பாடு. சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். சரிம்மா, கோவிச்சுக்காதீங்க, நான் போயிட்டு வரேன். வராதீங்க, போனா போதும். புடவை பார்த்தா போதும், அலையிறானுங்க அப்படியே.
நீயா? இந்த கைதான் Mary, no. இந்த கைதான் No. Mary, no. No. அழகம்மா, உன் தாலியை பறிச்சவனுடைய உயிரை நான் பறிச்சுட்டேன். அதுக்காக நீ சந்தோஷப்பண்ணா. மேரி, நீயும் என்ன அனாதை ஆக்கிட்டேம்மா. ஜேம்ஸ் மாமா, அன்னைக்கு இந்த ஊரை விட்டு போனேன். எங்க அம்மாவுக்கு ஆதரவா இருந்தீங்க. இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டே போறேன். எங்க அம்மாவை கண் கலங்காம காப்பாத்துங்க. வரேம்மா. இல்ல, போறேம்மா, போறேன்.